ஃபேன் ஏன் எத்தனை ஃபேன் ஓடிட்டு இருக்கு? 3 ஃபேன் ஓடிட்டு இருக்கு ஒரு ஃபேன் ஒரு இடத்துல. கரண்ட் பில் என்ன வந்துருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்குலாம்? எத்தனை ஃபேன் ஓடுது? ஃபேனை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. அது ஏன் இத்தனை சார்ஜர் தொங்குது? சார்ஜ் மேலே ஆஃப் பண்ண மாட்டீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்களா? நான் தான் கட்டிட்டு இருக்கேன். எவ்வளோ கரண்ட் பில் வந்துருக்கு தெரியுமா? மிக்ஸி போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுங்க. அதுக்கு மேலே மிக்ஸி போடாதீங்க. கரண்ட் பில் என்ன வந்துட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி குழம்பு வச்சுட்டு எதையும் போட்டு அதுக்கு மேலே அரைக்காது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுங்க மிக்ஸி. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. கரண்ட் பில் என்ன வந்துருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஓவராயிட்டு இருக்கு. டிவி 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போடாதீங்க. கரண்ட் பில் ஓவர் ஆகிட்டு இருக்கு. 1 மாதத்துக்கு மாவு அரைச்சிட்டு 1 மாதத்துக்கு மொத்தமாக மாவு அரைச்சிட்டு சும்மா கிரைண்டர் போடாத. மோட்டரில் அதிகமாக கரண்ட் பில் போயிட்டு இருக்கு. கரண்ட் பில் ஓவராக போயிட்டு இருக்கு. என்னால் கட்ட முடியாது. சாமி, இனிமேல் மோட்டார் போடாதீங்க. கையாலேயே பைப்பை அடித்து யூஸ் பண்ணுங்கள். குளிக்கிறதாகட்டும், யானை வளர்க்கறதாகட்டும், துணி துவைக்கிறதாகட்டும், வீட்டுக்கு புழங்க சமைக்க கொள்ள எல்லாமே அடி வைப்பை யூஸ் பண்ணுங்கள். நானும் அதை பண்ண போகிறேன், நீங்களும் அதை பண்ணணும். கரண்ட் பில் அதிகமாகிட்டு இருக்கு. அயனிங்லாம் வேண்டாம். நார்மலாகவே ட்ரெஸ் போட்டால் நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு துவைக்கும் போது நல்லா நீட்டாக ஒத்தடி கொடியில் போடுங்க. காயும் போது அயன் பண்ண மாதிரி ஆகிடும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகிட்டு இருக்கு. நைட்டில் ஒரு லைட்டு போடுமா. சமைக்கிற நேரத்தில் லைட்டை போடு. இந்தாண்டா வரும்போது கொதிச்சுட்டு தானே இருக்குது குழம்பு, சாதம் வெந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்தாண்டா வரும்போது கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிடு. திரும்ப போயிட்டு வெந்துட்டானு பார்க்க போகிறப்ப மட்டும் லைட்டை போட்டுக்க. கரண்ட் பில் அதிகமாக போயிட்டு இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உடம்பை கூலாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஒரு ½ ஹவருக்கு ஃபேனை போட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் கூலிங் ஆகிடும். நைட்டு 12 அன் டைம் ஆக கூலிங் ஆகிடும். அதிகமாக ஃபேன் போடாதீங்க நைட்டில். ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகிட்டு இருக்கு.